பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என உலகத்து உயிர்களை எல்லாம் ஒன்றாக கருதிய மனிதநேயர் ஐயன் திருவள்ளுவர். அவர் அளித்த திருக்குறளே திராவிடர்களுக்கு ஒழுக்க நூல் என்றார் ஐயா பெரியார். உலகப் பொதுமறை தந்த ஐயனுக்கு முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியிலே திருவுருவச் சிலைதரை நிறுவ வேண்டும் என்று சிந்தித்தார் ஐந்தமிழறிஞர் கலைஞர். சிந்தனை சிலையாக காட்சி தர 25 ஆண்டுகள் ஆயின. வள்ளுவர் சிலை எடுத்தும் 25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அந்த வெள்ளி விழாவை இப்போது நாம் வெற்றிகரமாக கொண்டாடுகிறோம். 1975 டிசம்பர் 31 அன்று கலைஞர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஐயன் சிலை அமைக்க முடிவு செய்யப்பட்டது. 1979 ஏப்ரல் 15 அன்று கன்னியாகுமரியில் நடைபெற்ற அரசு விழாவில் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அடிக்கல் நாட்டினார். 1990 133 அடி உயர கற்சிலை அமைக்கப்படும் என அறிவித்தார் கலைஞர். அதே ஆண்டு ஜூலை மாதத்தில் கணபதி ஸ்தபதிக்கு பணியாணை வழங்கினார். 1990 செப்டம்பர் 6 அன்று சிலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார் கலைஞர். புத்தாயிரம் பிறந்தபோது 133 அடியில் ஓங்கி எழுந்து நின்றார் வள்ளுவப் பெருந்தகை. முக்கடலும் தம் அலையுதழால் முத்தமிட்டு வயங்கும் குமரி கடற்கரையில் முப்பால் யாத்த ஞானத்தமிழையன் திருவள்ளுவருக்கு விண்முட்டும் சிறை வடித்து அதை திறந்து வைத்திடும் வாய்ப்பு அமைந்ததே. அந்த வாய்ப்பு என் வாழ்நாளில் என் நினைப்புக்கும் உழைப்புக்கும் கிடைத்த வரமல்லவா. வடக்கே இமயத்தில் சேரன் கொடி பறந்த அந்த காட்சியை தென்குமரி கடலில் இருந்து திமிர்ந்த ஞானச்செருக்கோடு பார்க்கிறார் வான்புகழ் கொண்ட வள்ளுவர். 372 நாட்கள் 500 தொழிலாளர்களின் இடைவிடாத அரும்பணியின் நற்பயனாய் 9 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாட்டின் தென்முனையில் ஒரு புதிய சூரியனாய், இந்தியாவின் காவல் அரணாய், கற்காப்பியமாய் எழுந்து நின்றார் வள்ளுவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு முடியாட்சி காலத்தில் வள்ளுவர் இயற்றிய திருக்குறள் குடியாட்சி காலத்திலும் கலங்கரை விளக்கமாய் வழிகாட்டி நிற்கிறது. தன் சிந்தையையும் செப்பம் செய்த வள்ளுவருக்கு நன்றிக்கடனாய் நம் கலைஞர் குறளோவியம் தீட்டினார். சென்னையிலே கோட்டம் அமைத்தார். நானிலம் போற்றும் வண்ணம் குமரியிலே ஐயனுக்கு சிலை எடுத்தார். இதோ இந்த அலையின் ஓசையிலே குறளின் கானம் கேட்கிறது. காற்றில் கலந்த குறளின் கருத்து 8 திக்கிலும் பரவுகிறது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் வழிவந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிலை திறப்பின் வெள்ளி விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாட உத்தரவிட்டு இல்லந்தோறும் குரல் ஒலிக்க வழிவகுத்துள்ளார். அது மட்டுமன்று, கடல் நீர் மட்டம் தாழும் வேளையில் வள்ளுவர் சிலைக்கு செல்ல முடியாத மக்களின் தவிப்பை போக்க 37 கோடி ரூபாய் செலவில் விவேகானந்தர் மண்டபத்திற்கும் வள்ளுவர் சிலைக்கும் இடையே 77 மீட்டர் நீளம் 10 மீட்டர் அகலம் கொண்ட கண்ணாடி பாலம் அமைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கிறார் மாண்புமிகு நம் முதலமைச்சர் அவர்கள். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழுங்குடி.